எல்லாம் நல்லா இருந்தது சார். அலமேல விட்டு போயிடாதடி. எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு சார். எல்லாமே சந்தோஷமா இருந்தது. யானை சண்டை, அவர் படம் கிடம், அவர் ரியலாக நேரடியாக வந்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா நடிச்சுக்கிறாரு சார். ஆமாம், நல்லா இருந்தது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்தது சார். எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். எங்களுக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்த மாதிரியே இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு படம். சண்முகபாணி நல்லா மேலும் மேலும் நல்லா வருவார். மியூசிக்கும் நல்லா இளையராஜா நல்லா பண்ணியிருக்காரு. பாட்டுக்கும் நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலியோட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் பழைய கேப்டன் பார்த்த மாதிரியே இருக்கு. படத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கடவுளை நம்புறவர்களுக்கு எந்த ஒரு கடவுள் கைவிட மாட்டார். ரெண்டாவது வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்றது நல்லா இருக்கு. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. அடுத்து என்ன சப்ஜெக்ட்னு கேட்குது. பிரமாதமாக இருக்குது சார். நல்லா இருக்குது. பெரிய அளவில் சொல்லலைனாலும் படம் எங்கேயும் லேக் இல்லை. நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசம் இல்லை. படம் வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு அனிமல் நம்ம எப்படி வீட்டில் வளர்ப்போம், அதை எவ்வளோ பாசத்தை கூட்டுவோம். அந்த யானையும் இவருக்குமான கதை தான். ஆனால் அதெல்லாம் பண்ணியிருக்காரு சண்முக பாண்டியன். இதுக்கு முன்னாடி 2 படம் வந்துச்சு, அது பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து உடம்பெல்லாம் ஏற்றி உடம்பை கம்மி பண்ணி பிரமாதமாக நடிச்சு. ஃபைட்டு வேறு லெவல் சார். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தலைவர் ஒரு சீன் தான் வருவார். ஒரு சீன் நான் இல்லை, எல்லோரும் அழுதுருப்பாங்க. வேறு லெவல் சார். அவர் வர்ற ஒரு செகண்ட் தான் அப்படி வந்து போவார். பிரமாதமாக இருக்குது படம். நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகும் சார் படம். இளையராஜா சார் சொல்லவே வேணாம். ரீரெக்கார்டி RR வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பாட்டு 3 பாட்டு தான். 3 பாட்டும் நல்லா போட்டிருக்காரு சார். பிரமாதமாக போட்டிருக்காரு. 2 பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வரும், இடையில ஒன்று வரும், லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு, ஒரு சாமி சாங் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு இளையராஜா சார் தான். கேப்டன் வந்த சீனு நான் எல்லாம் அழுதுட்டேன். உண்மையில் நான் அழுதேன். நான் அவரோட பயங்கர தீவிர ஃபேன். என் பையன்தான் அவன், தீவிர ஃபேன் தான். ஆனால் அவரை பார்த்தது நம்ம கை தட்டுறதே மறந்துட்டேன். நான் எனக்கு அழுக வந்துச்சு, அழுதுட்டு இருந்தேன். ஒரு வர செகண்டு வேறு லெவல் சார். பரவாயில்ல சார், நல்லா இருக்குது படம். ரொம்ப ஓவரால்லாம் இல்லை, மீடியமாக நம்ம பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா. நல்ல படம், நல்லா பிடிச்சிருக்குண்ணா. கதை வந்து புது கதையாக இருக்குது. நல்ல படம் பிடிச்சிருக்குண்ணா. அதை நரபலி கொடுக்குறாங்களாண்ணா, அதை பற்றி தவிர்க்க தானே அந்த அதோட மெசேஜ் தானே அந்த படம். நல்லா வித்தியாசமாக இருக்குண்ணா. சண்முக பாண்டியன் சார் நல்லா நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் சாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏஐயில் ஒரு சீன் காட்டுருக்காங்க, நல்லா வந்திருக்குண்ணா. அவருடைய என்ட்ரி வர்றப்போ நல்லா மக்கள்கிட்ட நல்லா ஆற இருந்துச்சுண்ணா. யானை வச்சு தான் படம் எடுத்துருக்காங்கண்ணா. அந்த விலங்குகளை பலி கொடுக்குறாங்களா, லாஸ்ட்டாக யானையை வந்து பலி கொடுக்க போகிறாங்க, அதை வந்து இவர் சார் காப்பாற்றுறாரு. இதுதான் படம். நரபலி கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா. நாளைமே நரபலி கொடுத்தா அவங்களுக்கே வந்து தண்டனை கிடைக்குங்கிறது தான் கதை, வேற ஒன்றும் கிடையாது. படம் அப்படிலாம் ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போனிச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி இருந்து ஸ்பைட் சீன்லேருந்து நல்லா கொஞ்சம் போயிருந்தேன். நல்லா நான் இளையராஜா தானே, அவர் நல்லா கொடுத்துருக்காருண்ணா. சூப்பராக கொடுத்துருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கும். நல்லா பார்க்கலாண்ணா. குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாண்ணா. படம் நல்லா இருக்கும். கேப்டன் இவரை பார்க்கும்போது ஒரு சீனுக்குமே கேப்டனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சில சீன் அவர் ஐப்பவர்லாம் பார்க்கும்போது ஒரு சில சீன் கேப்டனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. மூட நம்பிக்கை தான் அந்த படம். பார்க்கலாம், பரவாயில்ல. நல்லா பண்ணியிருந்தது. அதான் கேப்டனை பார்த்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம கேப்டனை எப்படி பார்த்து ஃபீல் பண்ணமோ அதே மாதிரி இவரை பார்க்கலாம் அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், பட் 2வது ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. அதான் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி படம் கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல. பேக்ரவுண்ட் பரவாயில்ல. மியூசிக் பார்க்கலாம் கண்டிப்பாக. எங்கள் படம் வந்து சின்ன கேப்டன் படம் இப்போ நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது படம். சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட்டு நல்லா இருக்குது, சாங்கும் நல்லா இருக்குது. ஒரு யானையை வச்சு நல்லா அருமையாக படம் பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எங்கள் சின்ன கேப்டனை திரையில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதோட கேப்டனையும் நாங்கள் திரையில் பார்த்தோம். இப்போ கேப்டனும் ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் படம் பாருங்கள். கேப்டனுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதேமாதிரி எங்கள் சின்ன கேப்டனுக்கும் ஆதரவு கொடுத்து படத்தை வெற்றியடைய செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படம் விறுவிறுப்பாக இருக்குது, எங்கேயுமே போர் இல்லை. படம் விறுவிறுப்பாக போகுது, அருமையாக பண்ணியிருக்காங்க படம். நாம் கூட சரி ஏதோ சில விஷயங்கள்லாம் படம் ரிலீஸில் தாமதம் இருந்ததுனால ஏதோ இருக்குமான்னு பார்த்தோம். ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது படம். கேப்டன் சின்ன கேப்டன் வந்து எங்கள் சண்முக பாண்டியன் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு.
அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா இன்னும் நிறைய படங்கள் வரணும், நிறைய நடிக்கணும் அப்படின்றத எங்களுடைய வேண்டுகோள். இந்த படத்தில் கருத்து அப்படின்னு சொன்னால், அதாவது கேப்டன் வந்து ஒரு மிருகத்தின் மேலே மனிதன் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான் அப்படின்றத ஒரு இப்போ எல்லாருமே மனிதன் மேலே தான் பாசம் வைப்பாங்க. மிருகத்தின் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து இந்த படத்தின் மூலிமா வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்து எங்கள் சின்ன கேப்டன் வந்து ஒரு யானை மேலே எவ்வளோ அந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க. தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய யானையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. யானைக்காக போராடுறது நல்லா இருக்கு. ஜீவன் ஒரு வாயிலா ஜீவனுக்காக போராடுறது ரொம்ப நல்லா இருக்கு. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. விரும்பிப்பார். படம் சூப்பர் ஹிட் ஐயா. படம் சூப்பர் ஹிட்டு. எப்படின்னா தலைவரோட வாரிசு அந்த கேப்டன் என்ற பேரை நிவர்த்தி பண்ணிட்டார். படம் சூப்பர் ஹிட்டு. படம் ஒரு அனிமல்ஸே சூப்பராக வந்துக்கிறார். பக்கவா இருக்கு சார். டைம் போதே தெரியல சார், போனதும் தெரியல வந்ததும் தெரியல. டைம் அவ்வளோ ஹிட்டு. சூப்பர் சார், பக்கா சார். நடிப்பு, ஆக்ஷன் எல்லாமே, ஃபைட்டு சூப்பர், எல்லாமே சூப்பர் சார். பக்கவா இருக்கு சார். படம் சூப்பராக இருக்குது. படத்தில் நல்லா இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி படமும் இருக்குது. அவர் தலைவருடைய பேரை காப்பாற்றிடுவார். படம் எல்லாமே நல்லா தானே இருக்குது. எதுவும் ஒதுக்குற மாதிரி இல்லை. படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பண்ணியிருக்காரு, நல்லா இருக்காரு. அவரும் வந்திருக்காரு, மேலே தான் இருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா. ஓவர் நடிக்கல, படம் நல்லா இருக்குண்ணா. விறுவிறுப்பாக கரெக்டாக போய்கிட்டு இருக்குண்ணா. மூமெண்ட் அது இப்போ எதுவும் சொல்ல முடியாது, பார்க்கணும் தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்குண்ணா. தேங்க்யூண்ணா. எதிர்பார்த்தது சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்குற படம் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து தெரியும் உங்களுக்கு. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் ஃபேமிலி. அது விஜயகாந்த் சார் சீன் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாரு. விறுவிறுப்பாக தான் இருக்கு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ரொம்ப வெரி வெரி ஹாப்பியாக இருந்தது. விஜயகாந்த் மாதிரியே பையனும் பேர் வாங்குவார், நல்லபடியாக ஜெயிச்சு வருவாப்பில். படம் சூப்பராக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல டைரக்டர், நல்லா சூப்பராக விஜயகாந்துக்கு பேர் வர மாதிரியே பண்ணியிருக்காப்புல. படம் வந்து அவரை விட நல்லா நடிக்கிறாப்புல. நல்லா மக்களை கவர்ற மாதிரி படம் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அண்ணன் வருவார், எலெக்ஷனில் ஜெயிப்பார். அருமையாக இருந்ததுண்ணே. ஃபேமிலியாக பார்க்கலாம் உட்காந்து. ஒரு நல்ல கிராமத்தில் எடுத்த மாதிரி நல்லா இருக்குது. அந்த படத்தில் வந்து ஃபைட் நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஃபைட்டு செம்மையாக இருக்குது. படத்தில் என்ன சொல்லுவாங்க, இவர் பின்கால நல்ல ஒரு நடிகராகவே வருவார். நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது படம். அருமையாக இருக்குது. பார்க்கலாம். இன்னொரு முறை கூட பார்க்கலாம் படம். அதெல்லாம் அருமையாக ஒத்து போயிருக்கு. அருமையாக இருக்குது.